வணக்கம், நான் உங்கள் பவுல். இன்றைக்கி வெஸ்டர்ன் டாய்லெட் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய வரும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனும் உங்களுக்கு வரும். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு டேங்கு யூரோப்பான ஒரு கம்பெனி வந்திருக்கு. யூரோப்பான வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொஞ்சம் புதுசாக வந்திருக்கனால நல்ல மாடலாக இருக்குது. இப்போ வாங்கியிருக்காங்க, நல்லா ஹெவியாகவும் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு 2 டாய்லெட்டு இருக்கிறதுனால 2 டாய்லெட்டு இந்த வீட்டுக்கு. இப்போ ஒரு டாய்லெட்டு செட் பண்ணுறது ஃபுல்லாக காட்டுறேன். நார்மலான மாடல் தான் இது, ஆனால் ஹெவியாக இருக்குது இது. இப்போ எல்லாம் மெட்டீரியலும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ மெட்டீரியல் எல்லாம் ஃபிட்டிங் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இது மற்ற ஃபிட்டிங் மாட்டின வீடியோ தனியாக போடுறேன். இது வெஸ்டர்ன் டாய்லெட்டோட மூடி. இது நார்மலான மாடல் தான் போட்டிருக்கு, ஸ்லோவாக இறங்குற மாடல் கிடையாது. நார்மலான லோ ப்ரைஸ் தான். இது டேங்கு. இது டேங்கு கொஞ்சம் ஹெவியாக தான் போட்டிருக்காங்க. இது லாக் டைப்பு பழைய மாடல் தான் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக கரெக்டாக 8 இன்ச்சு பின்னாடிலேருந்து வைப்போம். கரெக்டாக டைல்ஸ் ஓட்டின பிறகு கரெக்டாக நம்மளுக்கு 7.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. பின்னாடிலேருந்து நாங்கள் சென்ட்ரு அளக்காமல் நாங்கள் சைடு தான் அளப்போம். கரெக்டாக 7.5 இன்ச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஏரியாவுக்கு சென்ட்ரு பண்ணி வச்சதுனால நம்ம பேஷன் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஆங்கிலோவில் ஹெல்த்து பஸ் எல்லாம் கன்சீல் பண்ணுறப்ப வச்சுருக்கோம். இப்போ வெஸ்டர்ன் டாய்லெட்டு மவுத்து எந்த அளவுக்கு பைப்பு அதிகமாக தான் தூக்கியிருப்போம். இந்த அளவுக்கு மவுத்து இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அதில் கட் பண்ணிடுவோம். இது மவுத்து எந்த அளவுக்கு வருதோ அது அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அது தேவையான அளவுக்கு நம்ம பைப்பு வச்சுட்டு அடுத்தது எம்சியில் இல்லை ஒயிட் சிமெண்ட் வச்சு பேக்கிங் பண்ணிடலாம். நம்ம இந்த அளவுக்கு கட் பண்ண வேண்டியதான். கட்டிங் மிஷின் வச்சு நல்லா கட் பண்ணிடலாம், இல்லை ஆசாப்லேயும் கட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப லென்த்து தேவையில்ல, இல்லைன்னா அந்த ஸ்டெப்பு இடிக்கும். இப்போ கட் பண்ணியாச்சு. 6 kg பைப்பு போட்டு தான் நம்ம ஹீட் பண்ணி தான் இருக்கணும். சில பேஷனில் மவுத்து பெருசாக இருக்கும், சில பேர்த்தில் சின்னதாக இருக்கும். இது மவுத்து பெருசாக இருக்குது, ஹீட் பண்ணி தான் இறக்குற மாரி இருக்கும். நம்ம பிவிசி சால்வெண்ட்டு தடவிட்டு இது பண்ணாலே ஹீட்டாக நல்லா ஃபயர் ஆகும். நம்ம உள்ளார தடவணும், வெளியில் தடவினா கருப்பாயிடும். உள்ளார தடவிக்க வேண்டியதான். இப்போ தடவிட்டு உடனே செட் பண்ணிவிட்டு நம்ம செல்லாக்கு வச்சு மார்க் பண்ணிட்டோம். செல்லாக்கு தான் அந்த ஹோல்ஸில் போவோம், அதனால செல்லாக்கு வச்சு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு 8mm கிரிப்பர் அடிச்சாவது. ட்ரில் பண்ணிவிட்டு 8mm கிரிப்பர் தான், 8mm கிரிப்பர் போட்டு அடிச்சாவது. இதில் பிராஸ் ஸ்க்ரூ வச்சு முறுக்க வேண்டியதான். பிராஸ் ஸ்க்ரூ 3 இன்ச்சு 4 இன்ச்சு வரைக்கும், 3 இன்ச்சு மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். இப்போ பிராஸ் ஸ்க்ரூ போட்டாச்சு. பிராஸ் ஸ்க்ரூ போட்டு டைட்டு வச்சாவது. ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். ஷேக் இல்லாமல் கரெக்டாக படிகிற அளவுக்கு வச்சுட்டு ஃபுல்லாக டைட்டு வச்சிட வேண்டியதான். ஹோல்ஸு பெருசாக இருக்காது. 3 இன்ச்சு ஸ்க்ரூ 8mmலாம் கரெக்டாக இருக்கும். பிராஸ் ஸ்க்ரூ போடணும். எஸ்எஸ் ஸ்க்ரூ இப்போ கோட்டிங் மட்டும் தான் போட்டிருக்காங்க, அதுவே துரு பிடிக்குது. இப்போ கரெக்டாக டைட்டு வச்சாச்சு ஃபுல்லாக. நம்ம பேஷனு கார்னர் டு கார்னர் கரெக்டாக பார்த்துக்க வேண்டியதான். அப்போ தான் நேர் பார்க்க கரெக்டாக இருக்கும். பேஷனால் ஷேக் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பீஸு கரெக்டாக செட் ஆகிட்டு பாருங்கள். இதில் ஓரத்தில் நம்ம பேக்கிங் பண்ண வேண்டியதான். ஒயிட் சிமெண்ட் வச்சு கேப்பு கண்டிப்பாக பேக்கிங் பண்ணலாம். இது பின்னாடிலேருந்து கரெக்டாக 9.5 இன்ச்சு இதில் இருக்குது. கரெக்டாக இதுலேயும் 9.5 இன்ச்சு இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேஷன் நேராக இருக்குது. இதுமாரி நாட்டு எடுத்து பார்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த பேஷன் ஏரியாவுக்கு சென்டரில் கரெக்டாக இருக்குது. இந்த பின்னு தான் டேங்கு மூடிக்குள்ள பின்னு. இப்போ டோரு செட் பண்ணுவோம், நம்ம டேங்கை செட் பண்ணுவோம். இது மேலே டேங்கு பெண்ட் ஆகாமல் வைக்கிறதுக்காக உள்ளது. இது லாக்கு, அதுக்குள்ளே கிரிப்பர் கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ண மாட்டோம். இது பைப்பு எல்போ பைப்பு கொடுத்துருக்காங்க. பெண்டு பைப்பு இல்லாமல் எல்போ பைப்பு மாரி. இது ஃப்ளோட்டு இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இது ஃப்ளோட்டுக்கு எந்த சைடு வேணும் அந்த சைடு மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் இருக்கும். நார்மலான பேஷனில் இதான் மெத்தடு. சிலது லெஃப்ட் சைடு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, சிலது ரைட் சைடு கொடுத்துருவாங்க. இந்த பேஷனில் எந்த சைடு வேணுமோ முறுக்கிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஏரியாவை மட்டும் இதுமாரி ஓப்பன் பண்ணிக்க வேண்டியதான். இன்னொரு ஏரியாவை ஏருக்காக அப்படியே விட்டுடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃப்ளோட்டை உள்ளார செட் பண்ணிப்போம். ஃப்ளோட்டு பால் இந்த சைடு ஆப்போசிட் மாத்திரமே இருந்தால் இந்தாண்ட சைடு பால் மாற்றிக்கலாம் ஈஸியாக. அதனால டபுள் த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க.
நம்ம எந்த சைடு வேணும்னா மாற்றிக்கலாம். இந்த சைடு மாற்றினா இந்த சைடு பால் மாற்றிக்கலாம், அந்த சைடு மாற்றம் இருந்தால் அந்த சைடு பால் மாற்றலாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் கரெக்டாக இருக்கிறதுனால லெஃப்ட் சைட்லேயே மாற்றிடுவோம். ஃப்ளோட்டு வச்சுட்டு உள்ளாரே வாசர் போட்டு வெளியில் நெட்டு வச்சு டைட்டு வச்சிட வேண்டியதான். டைட்டு கண்டிப்பாக வைக்கணும். ப்ரெஷரில் வாட்டர் ஏறணும், ப்ரெஷரில் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டே திரும்பும். ஏன்னா டைட்டு வச்சிட வேண்டியதான். நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுற அளவுக்கு ஃப்ளோட்டு வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், டைட்டு வச்சுக்க வேண்டியதான். இந்த எல்பு டைப்பு பைப்பில் வந்து இதேமாரி கழட்டிக்கலாம். ஆனால் எள்ளு வந்து உடஞ்சிரும், பார்த்து சேஃப்டியாக தான் பண்ணணும். நம்ம கரெக்டான அளவு வச்சுருக்கனால இப்போ எல்பு பைப்பு தான் அறக்க தேவையில்ல, அழகாக ஃபினிஷிங்காக ஏற்றிடலாம். நம்ம கீழே ஒரு வாசரு, மெல்லிசான வாசரு, மேலே ஒரு வாசர் போட்டு கீழே வந்து இதை வச்சு டைட் வச்சு லாக் நெட்டை வச்சு டைட் வச்சு ஃபுல்லாக கீழே ஒரு வாசர் போட்டு கரெக்டாக எல்லில் வச்சு லாக் பண்ண வேண்டியதான். நம்ம எல்லில் வச்சு லாக் பண்ணிட்டு நம்ம இது முடிஞ்சிடும். இப்போ கீழே வாசர் போட்டுட்டு ஃபுல்லாக மேலே டைட் வச்சாச்சு. டைட்டு வச்சுட்டு நம்ம வந்து டேங்க் வந்து இப்போ டேங்க் முறுக்க போகிறோம். டேங்க் வந்து கரெக்டாக டிஸ்டன்ஸு கரெக்டாக 8 இன்ச்சு வச்சதுனால கரெக்டாக பைப்பை அறக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம இந்த மட்டத்தை மட்டும் ஸ்பிரிட் லெவல் வச்சு பார்த்துட்டு நம்ம பின்னாடி பின்னு எப்படி மார்க் பண்ணுறது காட்டுறோம். இதேமாரி இது வந்து மேலே டேங்க் வளையாமல் உள்ளதுக்கு உள்ள பின்னு இது. இந்த பின்னலாம் லாக் பண்ணிட்டோன்னா டேங்க் உள்ளார வாங்காமல் இருக்கும். சில டேங்கில் இது கொடுக்க மாட்டாங்க, ஹெவியாக டேங்க் கொடுத்துருப்பாங்க. இது பின்னு வளையாமல் இருக்கிறதா போட்டிருக்காங்க. இது வந்து ஸ்பிரிட் லெவல் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஸ்பிரிட் லெவலில் வச்சுட்டு இந்த கீழ் பைப்பு வந்து கரெக்டாக மட்டமாக இருக்கணும். டேங்க் மட்டமாக இருக்குது, ஓகே. கீழே உள்ள பைப்பு நேராக இருக்குதான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தா வெஸ்டர்னுக்கு கரெக்டாக செட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். டேங்க் குணையாக இருந்தால் வெஸ்டர்ன் செட் பண்ணது அசிங்கமாக இருக்கும். இப்போ வந்து இந்த டாப்பை மட்டும் மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டாப்பை மார்க் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவோட சென்ட்ரு மட்டும் மார்க் பண்ணிக்க வேண்டியதான். இது சென்ட்ரு மார்க் பண்ணேன், இதில் சென்ட்ரு மார்க் பண்ணுவேன். இதுதான் ஈஸியான மெத்தடு. ஸ்டிக்கர்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. இப்போ வந்து இதுலேருந்து இது எத்தனை சென்டிமீட்டரு அதுமாரி இருக்கிறது அளந்துக்க வேண்டியதான். இப்போ நம்ம இந்த பின்னை சொருவிட்டு இந்த லாக் பின்னை சொருவிட்டு இந்த ஹோல்ஸ் டாப்லேருந்து எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு அளந்துக்க வேண்டியதான். நம்ம கரெக்டாக அதுலேருந்து கரெக்டாக 3.5 சென்டிமீட்டர் இருக்குது, அதில் மார்க் பண்ணியாச்சு. 3.5 சென்டிமீட்டர் இதுலேயும் மார்க் பண்ணியாச்சு. இந்த சைடுக்கு நம்ம சென்டருக்கு வந்து நாட்டு வந்து இப்படி எடுத்து இதில் சென்ட்ரு போட்டுக்கொண்டா இதுலேருந்து எடுத்து ஒரு அளவு ப்ளஸ் இதுலேருந்து ஒரு அளவு எடுத்து இதுலேருந்து எடுத்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருக்கும். நம்ம தூக்கி ஹோல்ஸை மாற்றி போடணுன்னு அவசியம் இருக்காது நம்மளுக்கு. இது போட்டு கிரிப்பர் 6M கிரிப்பர் போட்டு லாக் பண்ணியாச்சு. இந்த பின்னு வந்து வெளியில் இருக்க மாரி தான் போடணும். அது தூக்கி லாக் பண்ணிவிட்டு அழகாக ஃபினிஷிங்காக செட் ஆகிடும் நம்மளுக்கு. இப்போ ஃபினிஷிங்காக இது செட் ஆகிட்டு இப்போ கனெக்ஷன் ஓசு எல்லாத்தையும் மாட்ட வேண்டியதான். இப்போ டேங்க் மூடிய மாட்டுவோம். மேலே மூடியை மாட்டிட்டு 2 பின் இருக்கும், அந்த பிவிசி பின்னு மட்டும் லாக் பண்ணிட வேண்டியதான். நம்ம தண்ணியை விட்டு செக் பண்ணிட்டா மாவு பேக்கிங் எல்லாமே பண்ணணும். இது வந்து டோர் மூடி, இது வந்து லாக் பண்ணிக்க வேண்டியதான். இது ஒரு டோர் மூடிக்கும் வெஸ்டர்ன் டைல்ட்டு மூடிக்கும் வந்து ஒரு மாடல் போட்டிருப்பாங்க. அந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டுனா முறுக்கணும். பிவிசியில் இருக்கிறதுனால பார்த்து தான் டைட்டு வைக்கணும், உடஞ்சிரும். இல்லைனா ஒரு மாடலுக்கு ஒரு மாதிரி பிவிசியில் நெட்டு கொடுப்பாங்க. இப்போ இந்த மட்டத்துக்கு வச்சு ஃபுல்லாக டைட்டு வச்சாச்சு. வெஸ்டர்ன் லைட்டு கவரு முறிக்காச்சு, டேங்க் முறிக்காச்சு. கனெக்ஷன் ஓஸு 1.5 அடி கனெக்ஷன் ஓஸு போட்டாச்சு. 1.5 அடி கனெக்ஷன் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஆங்கிலோவில் வச்சனால ஒரு இடத்துல இல்லாமல் ஓஸு கனெக்ஷனு வெஸ்டர்ன் லைட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிட்டு இப்போ கரெக்டாக மாவு வைக்கிற வந்து லீக்கேஜ் மட்டும் பார்த்துட்டு வந்து சைடில் மாவு வைக்கணும், ப்ளஸ் பின்னாடி மாவு வைக்கணும். ஒயிட் சிமெண்ட் வச்சுக்கலாம், ஒயிட்டு எம்சியில் வச்சுக்கலாம், எல்லாம் போட்டுக்கலாம். ஆனால் ஒயிட் சிமெண்ட் வச்சா கொஞ்சம் காயறதுக்கு லேட்டாகும் கொஞ்சம். இதில் ஹெல்த் பாஸ்ட் மட்டும் முறுக்கிட வேண்டியதான். ஹெல்த் பாஸ்ட் எடுத்து வந்து முறுக்குவோம். ஹெல்த் பாஸ்ட் வந்து பிவிசிலாம் வாங்கியிருக்காங்க. இதை டைட்டு வைக்கிறதுக்காக ஸ்பானர் மாதிரி பிவிசிலே கொடுத்துருக்காங்க. பிவிசிலே சைடில் டைட்டு கயட்டுறதுக்கு எல்லாம் முறுக்கியிருக்காங்க. நாருங்க வங்கி ஸ்பானர் வச்சு கட்டிக்கலாம். இது 1.5 மீட்ரு கனெக்ஷன் ஹோஸு. இது வந்து அவ்வளோ லென்த்து தேவையில்ல, 1 மீட்ரு இருந்தாலே ஹெல்த் பாஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வரதில் பார்த்தா 1.5 மீட்ரு தான் போடுறாங்க. இப்போ வந்து இதில் வந்து ஸ்டாண்டு வச்சு மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து ஹெல்த் பாஸ்ட் வந்து கீழே வந்து டச் ஆகாமல் இருக்கணும். இது வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸ்டாண்டு வந்து ஹெல்த் பாஸ்ட் ஸ்டாண்டு வந்து
இது லாக் பண்ணியாச்சு. இது வந்து கீழே வந்து தரையில் படாமல் இருக்கணும். தொங்குனுச்சுன்னா தண்ணி வந்தோம்னா வெயிட்டில் வந்து கரெக்டாக தரையில் படக்கூடாது. இப்போ வெஸ்டர்ன் ஆயில்ட்டு எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடில் வந்து மாவு இது தண்ணியை விட்டு செக் பண்ணிவிட்டு அதை வந்து பார்க்க வேண்டியதான். இப்போ எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளஸ் அழுத்தி பார்ப்போம். தண்ணி லீக்கேஜ் வாசல் டேமேஜாக இருந்தால் கூட தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதுக்கு தண்ணி எதுவும் நார்மலாக வரல. இப்போ ஃபுல்லாக ப்ளஸ் அழுத்தி பார்த்துச்சு, கரெக்டாக ஒர்க் ஆகுது. இங்கே சுத்தமாக லீக்கேஜ் எதுவுமே இல்லை. டேங்க்லேயும் லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நான் வந்து மாவு வச்சு பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். ஃபுல்லாக சைடில் நல்லா ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். ஒயிட் சிமெண்ட் வச்சு இந்த சைடு எல்லா காடி எல்லாத்தையும் ஒயிட் சிமெண்ட் வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணிவிட்டு, கலர் மாவு இருந்தாலும் ஓகே, இல்லை ஒயிட்டு சிமெண்ட்டை வச்சு ஃபுல்லாக பேக்கிங் பண்ணியாச்சு. டைல்ஸ் மாவு வைக்கிறப்ப அந்த கலர் ஃபினிஷிங் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பேஷனை பற்றி டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஏதாச்சும் வீடியோவை பற்றி சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் அதை பற்றி வீடியோ போடுறேன். நன்றி.